ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, செக்டார் வைஸும் வெயிட்டேஜ் இருக்கும், இன்னொன்று ஸ்டாக் வைஸும் இருக்கும். அப்போ இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறது. கண்டிப்பாக நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது வந்து நல்ல நாலேஜ் இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. இதில் வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அது வந்து யதார்த்தம். பட் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்டையர் மார்க்கெட் எப்படி போகுங்கிறத வந்து நம்ம தெளிவாக கவனிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஒரு கதை சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ராஜா சொல்லுவாராம், 2 பேர்ட்ட வந்து பைசா கொடுப்பாராம். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த ரூம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை வாங்கி நிரப்புங்க, ஆனால் நீங்கள் யார் வின் பண்ணுறீங்களோ நான் அவங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் நிரப்புற பொருள் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போது நிறையா அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ரூமை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த ரூமில் நிறையா யோசிப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மண்ணு தான் வந்து ரொம்ப ஃப்ரீன்னு சொல்லிட்டு மண்ணை கொண்டு போய் அந்த ரூம் ஃபுல்லாக நிரப்புவார். ஸோ அதுக்கு வந்து ஆள் தேவை இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ரூமில் போயிட்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுருவாராம். அது ஒரு செலவுமே இருக்காது. சரிங்களா? மிஞ்சி போனால் இப்போ உள்ள ரேஞ்சுக்கு ₹1 2 ஆனால் செலவாகும். கடைசி அந்த வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த 2ஆவதாக ஊதுபத்தி கொளுத்தி வச்சார்ல, அவர் தான் வின்னர். அவர் தான் வந்து பரிசு பெற்று போவார். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே ட்ரேடை பொறுத்த மட்டும் நிறைய பேர் என்னென்னா செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே ஹார்ட் ஒர்க்கு தேவையே கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. எல்லாமே என்னென்ன எப்படி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் ட்ரேடு எடுக்கிறவங்க தான் தொடர்ந்து வந்து இங்கே லாஸ் ஆகிட்டே இருக்காங்க. அப்போது பேசிக்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. பேசிக்ஸாக எனக்கு இது தெரியணும், நான் வந்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பயன்படும். இதில் தெளிவாக கவனிக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா, 1 by 1 தான் ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4-5 ரீசன் வந்து பிஹைண்ட் இருக்கணும். நான் வந்து எடுத்தேன், இந்த கேண்டில் சொல்லிச்சு, இந்த கேண்டிலோ இண்டிகேட்டரோ இது ரெண்டும் சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பட் இது எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னா இங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது, ரைட்டா? அப்போ எல்லா விதத்தையுமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது எல்லாருமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நெஃப்டி வந்து என்ன, நெஃப்டி 50யை பொறுத்த மட்டும் வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவாங்க. அதில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அப்புறம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த செக்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ்ன்னு இருக்குது. சரிங்களா? ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், இதை இன்ஃபின்னு சொல்லுவாங்க, ஐசிஐசிஐ பேங்க்கு. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே என்னென்னா 50% வெயிட்டேஜ் இருக்கும். அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கும். அப்போது இங்கே ஃபினான்ஷியல் செக்டார் 35% வெயிட்டேஜில் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று பேங்க் செக்டார், இது ஃபினான்ஷியல் வேறு, பேங்க் செக்டார் வேறு. அப்போ பேங்க் செக்டாரும் பாசிட்டிவில் இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபினான்ஷியல் செக்டார் மட்டும் நல்லா பாசிட்டிவில் இருக்குன்னா நான் பை சைடு போகலாமான்னா போக முடியாது. பேங்க் செக்டார் என்டையராக, சரிங்களா, பேங்க் செக்டார் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கணும். இப்போது இதில் வெயிட்டேஜை செக் பண்ணணும், அதே மாதிரி வால்யூமை செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறும். தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். எப்போதுமே என்ன பண்ணுங்கள், நெஃப்டியில் போயிட்டு எப்போதுமே அந்த 50 ஸ்டாக்கில் நீங்கள் போய்ட்டு வால்யூமை கண்டிப்பாக செக் பண்ணணும். சரிங்களா? ஹையிலேருந்து லோவை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதில் ரிலையன்ஸோ, ஹெச்டிஎஃப்சியோ, இன்ஃபியோ, சரிங்களா, ஐசிஐசியோ இடம் பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். எந்த இடத்துல அப்படின்னா 10 இடத்துல ஒரு 2 இல்லைனா 3 இடம் பிடிக்கணும். சரிங்களா? இதில் இருக்க வெயிட்டேஜில் முக்கியமாக இந்த 4 வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6. சரிங்களா? இந்த 6 செக்டார், அதாவது 6 ஸ்டாக் இருக்குது. இந்த 6 செக்டாரில் ஏதாச்சும் இடம் பிடிச்சிருக்கா 10 இடத்துல ஒரு 2லேருந்து 3 இடம் பிடிக்கணும்.
இந்த வால்யூமில் இடம் பிடிச்சாதான் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதே அர்த்தம். ஏன்னா நிறையா ட்ரேட் நடக்கு அப்படிங்கிறத வந்து கணிக்கணும். இன்னொன்று செக்டாரை பார்த்துருவோம். செக்டாரை நம்ம போயிட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறோம் அப்படின்னா செக்டார் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பேங்க் செக்டாரும் ப்ராஃபிட்டில் இருக்கும். நீங்கள் ஃபினான்ஷியல் செக்டாரை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டாரை எடுத்துக்கணும். சரிங்களா? ஐடி செக்டாரையும் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம். ஐடி செக்டாரையும் நீங்கள் எடுத்துக்கணும். செக்டாரில் கேண்டில் ஸ்டிக் போட்டு பார்க்கணும். கேண்டில் ஸ்டிக் முக்கியம். சரிங்களா? ஆனால் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இதில் வால்யூமை செக் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. சரிங்களா? இதில் இருக்கையிலே இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று தான். மொதல் 10 இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ. ஸோ இதனால தான் மார்க்கெட் வீக்காக இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லாமே மார்க்கெட் செம்மையான வீக். அப்போ இந்த வால்யூமில் இந்த வெயிட்டேஜ் இடம் பிடிக்கணும். சரிங்களா? செக்டார் அதாவது ஸ்டாக் வைஸ் வந்து என்னென்னா இந்த ஸ்டாக்ஸ் இடம் பெற்றாதான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் செக்டாரில் கேண்டில் ஸ்டிக் போட்டு பார்க்கணும். என்ன அப்படின்னா எப்போதுமே முதல் 10 நிமிஷம் என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் இருக்கும். சரிங்களா? முதல் 10 நிமிஷம் மார்க்கெட் எப்படி போகுங்கிறது யாராலையுமே வந்து கணிக்க முடியாது. அது ஒரு யதார்த்தமான உண்மை. சரிங்களா? முதல் 10 நிமிஷம் விட்டுருங்க. மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பம், நிறைய டவுட் கிரியேட் ஆகும். பட் இதை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதில் முதல் 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கடுத்து ஐடி ஒன்று வந்து என்ன ஆயிருக்கு, ரெட் ஆயிருக்கு. இப்படி இருந்தாலே மார்க்கெட் கன்ஃபியூஷனான லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே என்ன ஆகணும்னா க்ரீனில் ரன் ஆகணும். இது ரன் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நெஃப்டியோட இதில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஆப்ஷனை நம்ம இதில் தான் செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா 10 நிமிஷம் கேண்டில் இதில் பிரேக் ஆனோன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துடலாம். ஆனால் பிரேக் ஆகாது. ஏன்னா சொதப்பலாக இருக்கும். இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டே ஃபுல்லாக சொதப்பலாக இருக்கா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரியே அமையணும். ட்ரேடு வந்து பொறுத்த மட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி ட்ரேட் எடுப்பாங்க. டெய்லி எல்லாம் ட்ரேட் எடுக்க முடியாது. அது வந்து சுத்த பொய். அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா நிறைய விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லாமே வந்து எப்படின்னா இந்த வாட்ச் டைமிங் கிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பேட்ரி போடுற இடத்துலேருந்து ஒரு கிளிக் ஆகும், அதுலேருந்து தான் அந்த மிஷின் எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் ஒன்றை பேஸ் பண்ணி எல்லாம் ட்ரேடே கிடையாது. ஒரு ட்ரேடு எடுக்கிறேன் அப்படின்னா நிறையா ரீசன்ஸ் இருக்கும். அது வந்து இண்டிகேட்டரோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை மட்டும் நம்பி இல்லை. நிறையா பேர் வந்து உள்ள பையராக மாறுவாங்களா செல்லராக மாறுவாங்களா அதை கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாருமே ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக ட்ரேட் எடுப்பாங்க. எல்லா சிக்னலுமே கரெக்டாக கிடைச்சாதான் அவங்களோட ட்ரேடிங்கே உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐடி செக்டார் சொதப்புது. சரிங்களா? ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் சரிங்களா எதுவுமே வந்து இடம் பிடிக்கலை வால்யூமில் வந்துட்டு. சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆன மார்க்கெட், நெகட்டிவ்க்கு சான்சஸ் அதிகம் சொல்லிட்டு செல் சைடு போக ஆரம்பிக்கணும். இப்போ போய் பை எடுக்கக்கூடாது. அப்போ இந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிட்டு தான் நெஃப்டிலே ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இதெல்லாம் உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக அமைஞ்சு வெயிட்டேஜ் எல்லாம் அமைஞ்சு இதில் 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா நெஃப்டி அதனுடைய 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி அழகாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். பட் ரொம்ப பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும். இது டெய்லி கிடைக்குமா, டெய்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா இதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையர் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம அப்பப்போ அதாவது ஒரு விஷயத்தை பொதுவாகவே சொல்கிறது தான். ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், அதில் 80% கற்றுக்கிட்டு அடுத்த பிஸ்னஸை நோக்கி போயிடுவார். இந்த பிஸ்னஸில் எனக்கு சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆகிற ஒரு பிஸ்னஸில் தான் இன்னொருத்தர் வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு. அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான், ஒரு விஷயத்தை மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணணும். பணத்தை போட்டு இழந்துடக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து பைசா உள்ளே போட்டுருவாங்க. இனிஷியலாக பைசா போடாதீங்க. 1000 ரூபா போட்டு உங்களால் 1200 பண்ண முடியலைன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது. அப்போ சின்ன அமௌண்ட்டை போட்டு ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ்க்கான வாய்ப்பு அதிகம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.